Hi students, 8th standard mathsல நம்ம next பார்க்க போற கான்செப்ட் ஒரு படி சமன்பாடுகளின் தீர்வுகள் சொல்யூஷன்ஸ் ஆஃப் a linear equation. இதுக்கு முந்தின கான்செப்ட்ல பாத்தீங்கன்னா ஈக்குவேஷன்ஸ்னா என்ன, அதோடைய வகைகள் டைப்ஸ் ஆஃப் ஈக்குவேஷன்ஸ் என்னென்ன அப்படின்றத பார்த்திருப்போம். அதுல லீனியர் ஈக்குவேஷன், குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன், கியூபிக் ஈக்குவேஷன் இந்த மாதிரி டைப்ஸ் ஆஃப் ஈக்குவேஷன்ஸ்லாம் பார்த்திருப்போம். இப்போ இந்த கான்செப்ட்ல ஒரு லீனியர் ஈக்குவேஷன்ஸுக்கு சொல்யூஷன் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்றத பத்தி பார்க்க போறோம். ஸோ ஒரு லீனியர் ஈக்குவேஷன்ஸுக்கு சொல்யூஷன் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்றத பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு லீனியர் ஈக்குவேஷனுக்கு எத்தனை சொல்யூஷன் இருக்கும் அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். எப்பவுமே ஒரு லீனியர் ஈக்குவேஷன் ஒரு படி சமன்பாட்டுக்கு ஒரே ஒரு தீர்வு தான் இருக்கும். அதாவது ஒரு ஈக்குவேஷன் லீனியர் ஈக்குவேஷனாக இருந்தது அப்படின்னா அதுக்கு ஒரு தீர்வு இருக்கும், ஒரே ஒரு தீர்வு மட்டும் இருக்கும். இதுவே ஒரு ஈக்குவேஷன் குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனாக இருந்தது அப்படின்னா, அதாவது இருபடி சமன்பாடாக இருந்தது அப்படின்னா அதுக்கு இரண்டு தீர்வுகள், 2 சொல்யூஷன்ஸ் இருக்கும். இதுவே ஒரு ஈக்குவேஷன் கியூபிக் ஈக்குவேஷனாக இருந்தது அப்படின்னா, அதாவது முப்படி சமன்பாடாக இருந்தது அப்படின்னா அதற்கு 3 தீர்வுகள், 3 சொல்யூஷன்ஸ் இருக்கும். ஸோ எப்போவுமே ஒரு ஈக்குவேஷன்ஸ்க்கான சொல்யூஷன்ஸ் அதோடைய எண்ணிக்கை எப்படி இருக்கும் அப்படின்னா அந்த ஈக்குவேஷனுடைய ஹையஸ்ட் பவரை பொறுத்தது, அதாவது அந்த ஈக்குவேஷனுடைய வகையை பொறுத்தது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம லீனியர் ஈக்குவேஷன்ஸ்க்கான சொல்யூஷன்ஸை பார்க்க போகிறோம். ஸோ ஒவ்வொரு லீனியர் ஈக்குவேஷன்ஸுக்கும் ஒரே ஒரு சொல்யூஷன் தான் இருக்கும். அந்த ஒரு சொல்யூஷனை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்றது தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் 2x = 10 அப்படின்னு ஒரு லீனியர் ஈக்குவேஷன் எடுத்துக்கலாம். இப்போது இந்த லீனியர் ஈக்குவேஷனுடைய சொல்யூஷனை நம்ம கண்டுபிடிக்கணும். ஒரு லீனியர் ஈக்குவேஷனுடைய சொல்யூஷன் அப்படின்னா அந்த ஈக்குவேஷனில் வந்திருக்க வேரியபிளுக்கு ஆன்சர் கண்டுபிடிக்கணும். அதை தான் நம்ம சொல்யூஷன் அப்படின்னு சொல்லுவோம். இப்போது இந்த ஈக்குவேஷனில் பார்த்தீங்கன்னா வந்திருக்க வேரியபிள் எக்ஸ். ஸோ எக்ஸோடைய ஆன்சர் என்ன அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டோம்னா இந்த ஈக்குவேஷனுடைய சொல்யூஷன் நமக்கு கிடைச்சிடும். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா 2x = 10 அப்படின்னு இருக்குது. நமக்கு எக்ஸோட வேல்யூ வேணும், அதாவது எக்ஸோடைய ஆன்சர் வேணும். ஸோ எப்போவுமே இந்த மாதிரி ஒரு வேரியபிள் எக்ஸோடைய ஆன்சர் வேணும் அப்படின்னா அதுக்கு பக்கத்தில் எந்த நம்பருமே இருக்கக்கூடாது. அதாவது அந்த எக்ஸை தவிர பக்கத்தில் மேலே கீழே எந்த இடத்துலையுமே எந்த நம்பருமே இருக்கக்கூடாது. ஸோ அப்படி ஏதாவது நம்பர் வந்துச்சுன்னா அதை என்ன பண்ணணும் அப்படின்றத கொஞ்சம் கிளியராக கவனிங்க. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா 2x = 10 அப்படின்னு இருக்குது. இதில் நமக்கு எக்ஸோட வேல்யூ வேணும். ஸோ இந்த எக்ஸோட வேல்யூ வேணும் அப்படின்னா அதுக்கு பக்கத்தில் எந்த நம்பருமே இருக்கக்கூடாது. பட் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 2 இருக்குது. இந்த 2 இந்த எக்ஸு கூட என்னவா இருக்குது அப்படின்றத நீங்கள் நல்லா அப்சர்வ் பண்ணணும். இந்த 2 பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸு கூட மல்டிப்ளிகேஷனில் கனெக்ட் ஆகிருக்கு. அதாவது இந்த 2க்கும் இந்த எக்ஸுக்கும் இன்பிட்வீனில் என்ன சிம்பிள் இருக்குது அப்படின்னு பார்க்கணும். இந்த 2க்கும் இந்த எக்ஸுக்கும் இன்பிட்வீனில் நடுவில் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு சிம்பிளுமே இல்லை. ஸோ ஜென்ரலாகவே ஒரு கான்ஸ்டன்ட்டுக்கும் ஒரு வேரியபிளுக்கும் நடுவில் எந்த ஒரு சிம்பிளுமே இல்லை அப்படின்னா அங்கே பெருக்கல் மறைஞ்சிருக்கு அப்படின்னு அர்த்தம், அதாவது மல்டிப்ளிகேஷன் ஹைடாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். அப்போது இந்த 2 இந்த எக்ஸு கூட மல்டிப்ளிகேஷனில் ஜாயின் ஆகிருக்கு. இப்போது எனக்கு இந்த எக்ஸ் மட்டும்தான் வேணும். இந்த பக்கம் இந்த 10 அப்படியே இருக்கட்டும். இப்போ இந்த 2 எனக்கு தேவையில்லை. இந்த 2 நான் அந்த பக்கம் கொண்டு போகணும். அதாவது ஜென்ரலாகவே ஒரு ஈக்குவேஷனில் எக்ஸோட வேல்யூவை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா அந்த எக்ஸை மட்டும் அப்படியே வச்சுக்கிட்டு மீதி இருக்கிற எல்லா வேல்யூஸும், அதாவது அந்த எக்ஸுக்கு பக்கத்தில் மேலே கீழே இருக்கிற எல்லா வேல்யூஸுமே ஆப்போசிட் சைடு கொண்டு போகும். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா 2 அப்படின்ற ஒரே ஒரு வேல்யூ மட்டும்தான் இந்த எக்ஸு கூட கம்பைன் ஆயிருக்கு. அந்த 2 இந்த எக்ஸு கூட மல்டிப்ளிகேஷனில் கம்பைன் ஆயிருக்கு. ஸோ இந்த 2 இங்கே மல்டிப்ளிகேஷன் இருக்குது. இங்கேருந்து ஆப்போசிட் சைடு மூவ் பண்ணும்போது இந்த மல்டிப்ளிகேஷன் இருக்க இந்த 2 அப்படியே டிவிஷனுக்கு போயிடும். ஸோ ஒரு வேல்யூ ஒரு வேரியபிள் கூட மல்டிப்ளிகேஷன் இருந்ததுன்னா ஆப்போசிட் சைடு மூவ் ஆகும்போது டிவிஷனாக கன்வெர்ட் ஆகும். இதுவே டிவிஷன் இருந்ததுன்னா ஆப்போசிட் சைடு மூவ் ஆகும்போது மல்டிப்ளிகேஷனாக கன்வெர்ட் ஆகும். ப்ளஸ்ஸாக இருந்தது அப்படின்னா மைனஸாக கன்வெர்ட் ஆகும், மைனஸாக இருந்ததுன்னா ப்ளஸ்ஸாக கன்வெர்ட் ஆகும். ஸோ இந்த 4 ரூலையும் நீங்கள் எப்போவுமே ஞாபகத்தில் வச்சுக்கணும். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா எக்ஸ் மட்டும் தனியாக வந்துருச்சு. ஈக்குவல்ட்டுக்கு இந்தாண்ட பார்த்தீங்கன்னா 10/2 அப்படின்னு இருக்குது. இதை கேன்சல் பண்ண முடிஞ்சால் கேன்சல் பண்ணி ஆன்சர் சொல்லிடலாம். கேன்சல் பண்ண முடியலன்னா அப்படியே வச்சுக்கலாம். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா 10/2 ரெண்டுமே 2 டேபிளில் கேன்சல் ஆகும். ஸோ 1 2s are 2, 5 2s are 10, 5/1 வந்திருக்கு. டிவிஷனில் 1 இருந்தது அப்படின்னா, அதாவது டினாமினேட்டரில் 1 இருந்ததுன்னா அதை நம்ம எடுத்துக்கவே தேவையில்லை. therefore x = 5. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா எக்ஸுக்கு ஒரு ஆன்சர் கிடச்சிருச்சு. நான் ஸ்டார்டிங்கே சொல்லியிருந்தேன் ஒரு லீனியர் ஈக்குவேஷனுடைய சொல்யூஷன் அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய வேரியபிளுக்கு நம்ம ஆன்சர் கண்டுபிடிக்கணும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வேரியபிள் எக்ஸ் இருந்தது, அதோடைய ஆன்சர் 5 அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ இதுதான் நமக்கு தேவையான சொல்யூஷன், அதாவது இந்த லீனியர் ஈக்குவேஷனுக்கான சொல்யூஷன். இப்போ இதே போல் இன்னொரு எக்ஸாம்பிள் பாருங்கள். 2x + 5 = 9. இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு லீனியர் ஈக்குவேஷன்.
ஃபஸ்ட்டு கொடுத்துருக்க இந்த ஈக்குவேஷன் லீனியராக இருக்கா இல்லையா அப்படின்னு செக் பண்ணணும். அதாவது ஒரு படி சமன்பாடா அப்படின்றத செக் பண்ணணும். எப்படி செக் பண்ணணும் அப்படின்னா அந்த ஈக்குவேஷனில் இருக்க வேரியபிளுடைய பவர் 1 இருக்கணும். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா எக்ஸ் அப்படின்ற ஒரு வேரியபிள் இருக்குது, அந்த வேரியபிளுடைய பவர் 1. ஸோ இது ஒரு லீனியர் ஈக்குவேஷன், நேரிய சமன்பாடு அல்லது ஒரு படி சமன்பாடு. இப்போது இந்த ஒரு படி சமன்பாடுக்கு எத்தனை தீர்வு இருக்கும் அப்படின்னா ஒரே ஒரு தீர்வு தான் இருக்கும். அதாவது எக்ஸுக்கு ஒரே ஒரு ஆன்சர் இருக்கும். அந்த ஒரு ஆன்சரை நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ இதோடைய சொல்யூஷனை பாருங்கள். எப்போவுமே ஒரு லீனியர் ஈக்குவேஷனுடைய சொல்யூஷனை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய வேரியபிள் மட்டும் தனியாக இருக்கணும். அதுக்கு பக்கத்தில் இருக்க எல்லா வேல்யூஸும் நம்ம ஆப்போசிட் மூவ் பண்ணணும். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா எக்ஸ் இருக்குது, எக்ஸுக்கு பக்கத்தில் ஒரு 2 இருக்குது, அதுக்கு பக்கத்தில் ப்ளஸில் ஒரு 5 இருக்குது. இப்போது நமக்கு எக்ஸோட வேல்யூ வேணும் அப்படின்னா இந்த 5ம் அந்த சைடு போயிடணும், இந்த 2ம் அந்த சைடு வந்துடணும். ஸோ இதுக்கான சொல்யூஷன் பாருங்கள். 2x + 5 = 9 இதுதான் கொடுத்துருக்காங்க. இப்போ நமக்கு எக்ஸோட வேல்யூ வேணும் அப்படின்னா இந்த 5ஐயும் அந்த சைடு கொண்டு போகணும், இந்த 2ஐயும் அந்த சைடு கொண்டு போகணும். ஃபஸ்ட்டு எது மூவ் ஆகும் அப்படின்றதுல நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். எப்போவுமே ஃபஸ்ட்டு எது மூவ் ஆகும் அப்படின்னா கான்ஸ்டன்ட் டேர்ம், மாறிலி உறுப்பு தான் எப்போவுமே முதல்ல மூவ் ஆகும். அதாவது முதல்ல அந்த சைடு போகும். இங்கே பார்த்தீங்கன்னா 2x இருக்குது, இது மாறிலி உறுப்பு கிடையாது. இங்கே ஒரு 5 இருக்கு இல்லையா, அதாவது வெறும் நம்பர் தான் எப்போவுமே மாறிலி உறுப்பு. ஸோ இந்த 5 தான் இந்த இடத்துல நமக்கு கான்ஸ்டன்ட் டேர்ம். ஸோ எப்போவுமே கான்ஸ்டன்ட் டேர்ம் தான் ஃபஸ்ட்டு மூவ் ஆகும். ஸோ இந்த கான்ஸ்டன்ட் டேர்ம் 5 பார்த்தீங்கன்னா இங்கே ப்ளஸ்ஸாக இருக்குது, அந்த சைடு மூவ் ஆகும்போது மைனஸாக மாறிக்கும். அப்போ ரிமைனிங் பார்த்தீங்கன்னா இங்கே 2x இருக்கும், இங்கே ஆல்ரெடி ஒரு 9 இருக்குது, இந்த 5 இந்த பக்கம் வரும்போது -5ஆக மாறிக்கும். இப்போது 2x = 9 - 5 4 அப்படின்னு கிடச்சிருச்சு. இப்போது நமக்கு எக்ஸ் மட்டும்தானே வேணும், ஆனால் அது கூட பார்த்தீங்கன்னா ஒரு 2 கம்பைன் ஆயிருக்கு. இந்த 2 இந்த எக்ஸு கூட எப்படி கம்பைன் ஆயிருக்கு, எப்படி சேர்ந்துருக்கு அப்படின்னா இந்த 2க்கும் இந்த எக்ஸுக்கும் நடுவில் ஒரு குறி மறைஞ்சிருக்கு. எப்பவுமே எந்த குறி மறையும் அப்படின்னா பெருக்கல் மட்டும்தான் மறைஞ்சிருக்கும். ஸோ இந்த 2க்கும் இந்த எக்ஸுக்கும் நடுவில் மல்டிப்ளிகேஷன் ஹைட் ஆயிருக்கு. அப்போ இந்த 2 இந்த எக்ஸு கூட மல்டிப்ளிகேஷனில் ஜாயின் ஆயிருக்கு. ஸோ மல்டிப்ளிகேஷனில் ஜாயின் ஆயிருக்க இந்த 2வை ஆப்போசிட் சைடு மூவ் பண்ணும்போது அது டிவிஷனுக்கு மாறிக்கும். அப்போது எக்ஸ் மட்டும் இங்கே தனியாக வந்துடும், இங்கே 4 அப்படியே இருக்கும். இந்த 4க்கு டிவிஷனில் இந்த 2 வந்துடும். இப்போ இதை நம்ம கேன்சல் பண்ண முடிஞ்சால் கேன்சல் பண்ணிக்கலாம். ஸோ 1 2s are 2, 2 2s are 4. இப்போ ஃபைனலாக பார்க்கும்போது இந்த பக்கம் எக்ஸ் இருக்குது, இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நமக்கு 2 அப்படின்ற ஆன்சர் வந்துருச்சு. அப்போது எக்ஸ் = 2. ஸோ 2x + 5 = 9 அப்படின்னு கொடுத்துருந்த இந்த ஈக்குவேஷனுடைய ஆன்சர் எக்ஸோடைய சொல்யூஷன் பார்த்தீங்கன்னா எக்ஸ் = 2. இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரே ஒரு ஆன்சர் மட்டும் தான் கிடச்சிருக்குது. நம்ம ஆல்ரெடி சொன்னது தான், ஒரு லீனியர் ஈக்குவேஷனுக்கு எத்தனை சொல்யூஷன் இருக்கும் அப்படின்னா ஒரே சொல்யூஷன் தான் இருக்கும். ஸோ எக்ஸுக்கு இங்கே ஒரு சொல்யூஷன் நமக்கு கிடச்சிருச்சு. இப்போ அதே போல் இன்னொரு எக்ஸாம்பிள் பாருங்கள். 4y/3 - 7 = 2y/5 இப்படி ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக அது வந்து ஈக்குவேஷன் கிடையாது, ஒரு அல்ஜிப்ரிக் எக்ஸ்பிரஷன். ஒரு ஈக்குவேஷனோ இல்லை அல்ஜிப்ரிக் எக்ஸ்பிரஷனோ எப்படி கொடுத்தாலும் அதோடைய தீர்வை நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். தீர்வு கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி அங்கே என்ன வேரியபிள் இருக்குது அப்படின்னு பார்க்கணும். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ஒய் அப்படின்ற வேரியபிள் தான் இந்த இடத்துல வந்திருக்குது. ஸோ ஒய் எங்கெங்கெல்லாம் இருக்குதுன்னு பாருங்கள். லெஃப்ட் ஹேண்ட் சைட்லேயும் ஒய் இருக்குது, ரைட் ஹேண்ட் சைட்லேயும் ஒய் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு வேரியபிள் லெஃப்ட் ஹேண்ட் சைட்லேயே ரைட் ஹேண்ட் சைட்லேயே இருந்தது அப்படின்னா ஃபர்ஸ்ட் அதை நம்ம குரூப்பிங் பண்ணிக்கணும். அதாவது எல்லா வேரியபிள்ஸும் ஒரே சைடில் வர மாதிரி குரூப்பிங் பண்ணிக்கணும். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா 4y/3 இருக்குது, இங்கே 2y/5 இருக்குது. ஸோ இந்த 2y/5ஐ லெஃப்ட் சைடில் மூவ் பண்ணிக்கலாம், இங்கே இருக்க இந்த கான்ஸ்டன்ட் டேர்மை ரைட் சைடில் மூவ் பண்ணிக்கலாம். எதுக்காக இந்த கான்ஸ்டன்ட் டேர்மை ரைட் சைடில் மூவ் பண்ணணும் அப்படின்னா வேரியபிள்ஸ் எல்லாம் ஒரு சைடில் நம்ம கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா கான்ஸ்டன்ட் இன்னொரு சைடுக்கு கொண்டு போயிடணும். அப்போ தான் நமக்கு ஈஸியாக குரூப்பிங் பண்ணிவிட்டு ஆன்சர் சொல்ல முடியும். ஸோ இந்த 4y/3ஐ அப்படியே வச்சுக்கலாம். இந்த 2y/5 இங்கே ப்ளஸ்ஸாக இருக்குது, இந்த சைடு வரும்போது மைனஸாக மாறும். ஸோ -2y/5 அப்படின்னு வந்துடும். ஈக்குவல் டு இந்த 7 இங்கே மைனஸாக இருந்தது, ரைட் சைடு மூவ் ஆகும்போது +7 மாறும். அதாவது ஈக்குவலுக்கு இந்த பக்கம் வரும்பொழுது +7 மாறிடும். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா 4y 2y 3 5 எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா ஒரு சைடில் நம்ம குரூப்பிங் பண்ணிட்டோம். இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணோம் அப்படின்னா இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணோம். 4y/3 - 2y/5 இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஃப்ராக்ஷனல் ஃபார்ம் இருக்குது, அதாவது பின்ன வடிவத்தில் இருக்குது. ரெண்டு பின்னங்களை கூட்டணும் அல்லது கழிக்கணும் அப்படின்னா அதோடைய பகுதி நமக்கு ஒரே மாதிரி இருக்கணும். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா 4y/3 - 2y/5 அப்படின்னு இருக்குது. ரெண்டு ஃப்ராக்ஷனுக்கு இன்பிட்வீனில் மைனஸ் இருக்குது. இப்போ இந்த ரெண்டு ஃப்ராக்ஷனையும் சப்ட்ராக்ட் பண்ணணும், மைனஸ் பண்ணணும் அப்படின்னா இந்த ரெண்டு ஃப்ராக்ஷனுடைய டினாமினேட்டர்ஸ் பகுதி நமக்கு ஒரே மாதிரி இருக்கணும். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா பகுதி வெவ்வேறு மாதிரி இருக்குது. பகுதி வெவ்வேறு மாதிரி இருந்ததுன்னா கூட்டவும் முடியாது கழிக்கவும் முடியாது. அப்போ என்ன பண்ணணும், பகுதியை ஒரே மாதிரி மாற்றணும்.
பகுதியை ஒரே மாதிரி மாற்றுறதுக்கு குறுக்கு பெருக்கல் பண்ணும். அதாவது இந்த 5ஆல் இங்கே பெருக்கணும், இந்த 3ஆல் இங்கே பெருக்கணும், அண்ட் தென் இந்த 3 5 பெருக்கிக்கணும். ஸோ இது இந்த பக்கமும் இது இந்த பக்கமும் அப்புறம் இது ரெண்டையும் பெருக்கிக்கணும். ஸோ இங்கே பெருக்கும்போது பாருங்கள் 5 4s are 20. ஸோ 20 into y 20y. இங்கே ஒரு மைனஸ் இருக்கு இல்லையா, அதை சென்டரில் போட்டுக்கலாம். 3 2s are 6. இங்கே y இருக்குது, அப்போ 6y அப்படின்னு வந்துடும். ஹோல் டிவைடட் பை, அதாவது குறுக்கு பெருக்கல் பண்ணும்போதே பார்த்தீங்கன்னா நமக்கு டினாமினேட்டர் 1 ஆகிடும். அப்போது இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி ஒரே பகுதியாக இங்கே போட்டுக்கலாம். 3 5s are 15. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா 20y minus 6y by 15 equal to 7 அப்படின்னு வந்துருச்சு. ஸோ கொடுத்துருக்க ஈக்குவேஷனை ஃபஸ்ட்டு இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணணும். இப்போது இதோடைய நியூமரேட்டரில் பார்த்தீங்கன்னா 20y minus 6y அப்படின்னு இருக்குது. 20yல 6yயை மைனஸ் பண்ணணும். ஸோ 20yல 6yயை சப்ட்ராக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு 14y அப்படின்னு இருக்கும். டினாமினேட்டரில் ஒரு 15 இருக்குது, ஈக்குவல் டு 7. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் நம்ம ஆன்சரை நெருங்கிட்டோம். இப்போது நமக்கு எதோட ஆன்சர் வேணும் அப்படின்னா ஒய்யோட ஆன்சர் தான் வேணும். ஸோ ஒரு ஈக்குவேஷனில் ஒரு வேரியபிளோட ஆன்சரை வேணும் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா அதுக்கு பக்கத்தில் மேலே கீழே எந்த ஒரு நம்பரும் இருக்கக்கூடாது. அப்படி ஏதாவது நம்பர்ஸ் இருந்ததுன்னா அதை நம்ம ஆப்போசிட் சைடு மூவ் பண்ணணும். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ஒய்க்கு பக்கத்தில் ஒரு 14 இருக்குது. அந்த 14 இந்த ஒய் கூட மல்டிப்ளிகேஷனில் மிங்கில் இருக்குது. விச் மீன்ஸ் இந்த இடத்துல ஒரு சிம்பிள் ஹைடாக இருக்குது இல்லையா, அப்போது இங்கே மல்டிப்ளிகேஷன் இருக்குதுன்னு அர்த்தம். ஸோ இந்த 14 இந்த ஒய் கூட மல்டிப்ளிகேஷனில் கனெக்ட் ஆகிருக்கு. அதே போல் இந்த 14/yக்கு கீழே டினாமினேட்டரில் பார்த்தீங்கன்னா, அதாவது வகுத்தலில் பார்த்தீங்கன்னா ஒரு 15 இருக்குது. ஸோ நமக்கு ஒய்யோட வேல்யூ வேணும் அப்படின்னா இந்த 14ஐயும் அந்த சைடு கொண்டு போயிடணும், இந்த 15ஐயும் அந்த சைடு கொண்டு போயிடணும். முதல்ல எது மூவ் ஆகும் அப்படின்றத நீங்கள் ரொம்ப கவனமாக பார்க்கணும். இந்த 14yக்கு பொதுவான பகுதி தான் இந்த 15, அதாவது காமன் டினாமினேட்டர் 15. ஸோ எது எப்போவுமே பொதுவாக இருக்குதோ அதுதான் முதல்ல போகும். இங்கே பார்த்தீங்கன்னா 15 பொதுவாக இருக்குது, அதாவது இந்த 14க்கும் ஒய்க்கும் சேர்த்து ஒரே பகுதி பார்த்தீங்கன்னா 15. ஸோ இந்த 15 இங்கே டினாமினேட்டர் இருக்குது, அதாவது டிவிஷனாக இருக்குது, வகுத்தல் இருக்குது. இந்த பக்கம் போகும்போது பெருக்கலாக மாறிக்கும். ஸோ இந்த 14y 14yயை அப்படியே வச்சுக்கலாம். இங்கே ஆல்ரெடி 7 இருக்குது. இந்த 15 இந்த பக்கம் வரும்போது இந்த 7 கூட மல்டிப்ளை ஆகிக்கும். ஏன் மல்டிப்ளை ஆகுது அப்படின்னா இங்கே ஆல்ரெடி இது வகுத்தலாக இருக்குது, இந்த பக்கம் போகும்போது பெருக்கலாக மாறிக்கும். இப்போது நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் இந்த 14yயை இந்த 14ஐ அந்த சைடு கொண்டு போகலாம். அதாவது நமக்கு ஒய்யோட வேல்யூ வேணும் இல்லையா, இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா 7 into 15 அப்படின்னு இருக்குது. இந்த 14 இந்த ஒய் கூட பார்த்தீங்கன்னா மல்டிப்ளிகேஷன் இருக்குது. ஸோ பெருக்கல் இருக்குது இல்லையா, அப்போ இந்த 14ஐ இந்த பக்கம் கொண்டு வரும்போது வகுத்தலாக மாறிக்கும். அதாவது 7 into 15க்கு டிவிஷனில் வந்துடும். இப்போ இதை நம்ம கேன்சல் பண்ண முடிஞ்சால் கேன்சல் பண்ணிக்கலாம். 7ஐயும் 14ஐயும் கேன்சல் பண்ணலாம். 1 7s are 7, 2 7s are 14. 2ஐயும் 15ஐயும் கேன்சல் பண்ண முடியாது, பிகாஸ் இது ஆட் நம்பர், இது ஈவன் நம்பர். ஸோ இதை அப்படியே வச்சுக்கலாம். அப்போது ஒய்யோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா 15/2. ஸோ ஃபைனலாக பார்க்கும்போது ஒய் மட்டும் தனியாக ஒரு சைடில் வந்துருச்சு, ஆன்சர் இன்னொரு சைடில் வந்துருச்சு. அப்போது எப்போவுமே ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துட்டாங்க அப்படின்னா அந்த ஈக்குவேஷன் இருக்க வேரியபிளுக்கு தான் நம்ம ஆன்சரை கண்டுபிடிக்கணும். அந்த வேரியபிள் மட்டும் தனியாக இருக்கணும் எப்போவுமே. அதுதான் நமக்கு தேவையான ஆன்சர் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா 4y/3 - 7 = 2y/5 அப்படின்னு கொடுத்துருந்தாங்க. ஸோ அதை நம்ம ரீஅரேஞ்ச் பண்ணிவிட்டு ஒய்யெல்லாம் ஒரு சைட்லேயும் நம்பர்ஸ்லாம் ஒரு சைட்லேயும் அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். அப்படி அரேஞ்ச் பண்ணும்போது சிம்பிளிஃபை பண்ணி நமக்கு 15/2 அப்படின்னு கிடச்சிருச்சு. ஸோ இந்த மாதிரி மெத்தட்ஸை ஃபாலோ பண்ணி தான் எந்த ஒரு லீனியர் ஈக்குவேஷனாக இருந்தாலும் நம்ம அதுக்கான ஆன்சரை டெரைவ் பண்ணணும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ ஒரு லீனியர் ஈக்குவேஷன் கொடுத்தா அதுக்கு எப்படி சொல்யூஷன் கண்டுபிடிக்கணும் அப்படின்றது உங்களுக்கு ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போது இந்த கான்செப்டை பேஸ் பண்ணி இருக்கிற எக்ஸசைஸ் ப்ராப்ளமை நம்ம ஒர்க் அவுட் பண்ணலாம். எக்ஸசைஸ் ப்ராப்ளம் ஒர்க் அவுட் பண்ணும்போது இன்னும் உங்களுக்கு பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும். தேங்க்யூ.